One more game. So team KCC versus MCC போட்டி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு சஞ்சய். நான் ஸ்ட்ரைக்கில் லட்சு, நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் வந்திருக்காங்க. 7 ஓவர் கேமு. முதல் மேட்ச் 8 ஓவர் நினச்சோம், பட் 7 தான். கொஞ்சம் டிலே, லாங் ட்ராவல், அதனால் 7 ஓவர்ஸ் நல்லாயிருக்கும். மறுபடியும் காற்று அடிச்சிச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. நல்ல ஒரு டேர்ன், சூப்பராக டேர்ன் ஆகிருக்கு. ரீட் பண்ணி பவுல் பண்ணியிருக்காரு 2 பாலுமே. Ball straight to the fielder. Ryan. Very short corner match, but straight to the fielder. The ball வந்து த்ரோலா வரவே வராது. ஒரு நடுவில் நின்று பிடிச்சி போடணும், அந்த அளவுக்கு காற்று. கண்ணை மூடி ஷாட், ஒரு ஸ்வீப்பு. நீங்கள் அடித்தா மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இந்த விண்டு தான். நீங்கள் தட்டினா மட்டும் போதும், பாலில் கொண்டு போய்ட்டு லேண்ட் பண்ணிடுறேன் அப்படின்றது. சூப்பராக கொண்டு போய் லேண்ட் பண்ணி விட்ருக்கு பவுண்டரிக்கு வெளியில். 6. ஆமாம், தூக்கி போட்டு தான் வைக்கிறேன். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து நம்பிக்கை விட்டார், பாதியில் நின்ட்டார். ரொம்ப ஹரிபரியாக பண்ணிட்டாங்க. ஓகே, சிங்கிள். ஸோ மொதல் ஓவரில் 1 பால் வந்திருக்கு, நோ லாஸ்ட்டில். சதீஷ் இந்தமாதிரி விண்டுக்கு எப்படி போலிங் போகிறான்னு பார்க்கணும். நல்ல ஒரு பவுலர். செகண்ட் ரன் கம்ஃபோர்ட்டாக ஓடி இருக்காங்க. பால், வெரி குட் பால். அருமையாக ஃபுட்பால் ஆடி இருக்காரு கேசிசி கேப்டன் சுரேஷ் அவர்கள். டீம் மக்களோட ரியாக்ஷனை பார்க்கணும் நேரத்தில். எல்லாரும் பாராட்டுறாங்கப்பா. கேட்ச் இஸ் த கால். ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. கோபால் நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. மொதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் கேசிசி. எங்கடா பால் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்கேயோ போயிடுச்சு. 6. பால் தேட வேண்டியதாகிடுச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு முத்துக்கிட்டது. 6. பெரிய ஷாட்க்கான முயற்சி கட்டாயமாக இருக்கும். ஆனால் போன மேட்சோட நியூஸு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எவ்வளோ போச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆனாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாங்க. 2 ஓவருமே நல்லா இருக்குது. ஆக்சுவல் தான் ஆரம்பிச்சிருக்கு. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். பவர் பிளே முடிச்சிருக்கு. 2 overs 20 லாஸ் ஆஃப் 1 அப்படின்றது தான் எம்சிசியோட ஸ்கோர். ஓவர் நம்பர் 2 சஞ்சய்க்கு அருமையான ஒரு ஸ்டார்ட். இது 3வது ஓவர் முதல் பால். சஞ்சயோட 2வது ஓவர். ஸ்ப்ரிங் அண்ட் மேஸ் சவுண்ட் பேட்டில் பார்த்தேன், ஞாபகம் போயிட்டு. பேட் ரொம்ப வேகமாக வீசினா கூட அந்த காற்று சவுண்டு கேட்குது. நல்ல ஸ்ட்ரைக். ஆஹா, பால் வந்து கையிலையும் படல, காலில் பட்டு உள்ளே வந்துடுச்சு. 2 ரன். நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காரு மணிக்குழு. பெஸ்ட் ஃபீல்டரு அவரை பற்றி. போன பால் ஒரு வைட் இருந்தது. நைட்லி போல். ஸோ இந்த மாதிரி ஆஃப் சைட்லலாம் போச்சுன்னா டீம் ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு சிங்கிள். 1 ரன்னுக்கான வாய்ப்பு. தவிர பவுண்டரி வரல, அதனால் சஞ்சயோட ஓவர் இதுவரை நல்லா வந்திருக்கு. சூப்பரான ஷாட். இது 6 போகுமானா போகவில்லை. எனக்கு ஒரே வருத்தம் பார்த்தா ஸ்ட்ரைக்கு 6 போயிருந்தா முக்கியமாக வந்திருக்கும். ஆனால் விக்கெட் ஓவருக்கு 25. மறுபடியும் சதீஷ், மறுபடியும் லட்சு. நேராக கையில் போயிருக்கு, ரொம்ப குயிக்காக. 1 ரன்னுக்கான வாய்ப்பு. நியூ பேட்டராக உள்ளே வந்திருக்கிறது. நல்ல ஒரு பால். 3க்கு 25ன்றது பவுலர் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறது தான் காமிக்குது. ஏன்னா இருக்கிற விண்டுக்கு குறைஞ்சது ஒரு ஓவருக்கு 12-15 ரன் அடிச்சே ஆகும். அருமையாக ஆட விடுறாரு. ஸ்வீப்பு. இவ்வளோ தூரம் தான் த்ரோவே பண்ண முடியும், ஸ்ட்ராங் ஆச்சாலுமே. மறுபடியும் நல்ல ஒரு டெலிவரி. டேரக்ட் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு குயிக் சிங்கிள் தான். இந்த டீம் வந்து சிங்கிள்ஸ் தான் அதிகமாக ஆட விட்டுட்டு இருக்காங்க. ஆஃபர் போட்டுக்கோ, அள்ளி போட்டுக்கோ. இட்ஸ் பிகி. ட்ரை பண்ணும்போது 6 மாறி இருக்கு. 6. நல்ல ஒரு டெலிவரி. இட்ஸ் கம்பேக் டெலிவரி. பின்னாடி ஃபீல்டு இருக்காங்க. ரன் இல்லை. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். ஒரே ஒரு ஹிட்டு. 35 ரன் வந்திருக்கு போர்டில். 5வது போகிறதுக்கு ரகு ரொம்ப குயிக்கராக வந்திருக்கு. டேரக்ட் ஹிட்கான முயற்சி. பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரன்னு. கீழே போனாவே டீம் பாராட்டும் கட்டாயமாக.
8 wickets out. அருமை பா பெஸ்ட்டு நல்லா கனெக்டாக விழுந்துச்சு. சரி மிடில் பட்டிருக்கு. ஹாப்பியாக இருக்கும் பேட்டரோட மைண்ட் இப்போ. ஏன்னா ரொம்ப நேரம் கம்ப்ளீட்டட் 45 ரன்ஸ் வந்துருக்கு போர்டில். 3 விக்கெட். அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கோபால். ஸ்ட்ரைக்கில் விஜய் வந்திருக்காரு. டாஸ் கீழே போனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரைட் டு த ஃபீலர். ஷார்ப்பான ஃபீலர் 3 பேர் நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சரி மறுபடியும் ஒரு ரனுக்கான வாய்ப்பு. நைஸ்லி போல் அகைன். மறுபடியும் ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. நைஸ்லி போல் அருமையாக டீமே கை தட்டுது. ஏன்னா இங்கே அடிக்கிற காற்று போயிட்டு இருக்க ஸ்கோரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா 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 பெட்டர் அண்ட் பெட்டர். சூப்பரான ஓவர் கோபாலுக்கு. அருமையான ஒரு நிலைமை. தொடர்ந்து 2 வைடு இருக்கு. என்ன விதமான விக்கெட்டியா இது. பாலும் சிம்பிளாக படுது, பேட்ஸ்மேனோட காலும் சிம்பிளாக படுது. இட்ஸ் விக்கெட். லட்சியோட விக்கெட்டை கிளியர். ஸோ ஒரு புது பேட்டர் உள்ளே வந்திருக்காங்க டீம் எம்சிசிக்காக. வந்த வைடு அப்படியே அடிச்சிருக்காரு. அருமையான ஒரு ஷாட்டு. 6 ஸ்மூத்தாக அடிச்சிருக்காரு. நல்லா ஸ்ட்ராங் ஹிட்டு அண்ணங்கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஆனால் நல்ல பால் தான். ஒரு ரனுக்கான வாய்ப்பு. ஸ்மூத்தாக எடுத்து போட்டிருக்காரு மணி. ஃபுல் டாஸ் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி த்ரோ பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரன் தான். ஃபுல் டாஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு. எங்கேயோ போய் விழுது. 6 பிக் ஷாட் அண்ட் ஓவர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் வந்திருக்கு. சேசிங்க்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். 68, 69 டார்கெட் 7 ஓவர். சேசிங்காக 2 பேட்டர் உள்ளே வந்திருக்காங்க கேசிசிக்காக. ஸ்ட்ரைக்கில் சன்ஷினா. மொதல் பால் சன்ஷினா மிஸ்ஃபீல்டு ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் ஓடிருக்காங்க. செட்டில் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஸோ முதல் ரன் வந்திருக்கு 68, 42 பாலில். ஸோ மொதல் டீம் எம்சிசிக்காக ரங்கா முதல் சிங்களோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2-3 நல்ல ஹிட் அடிச்சிருந்தாரு. ஹெலிகாப்டர் ஷாட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு அப்படின்னா போகவில்லை. விக்கெட் பிளேக் விக்கெட்டாக தான் மாறி இருக்கு. முதல் விக்கெட்டை முதல்ல எடுத்து கொடுக்குறாங்க. பிரேக் த்ரூ. நியூ பேட்டர் நம்பர் 3 அப்பு ஸ்வீப் மாஸ்டர். விக்கெட் விக்கெட் நம்பர் 2 அண்ட் டீமோட செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விக்கெட். ஆஹா இட்ஸ் விக்கெட். விக்கெட்டுக்கான செலிப்ரேஷன் அதில் ஒரு எனர்ஜி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விக்கெட். 2 விக்கெட் ஹேர்லியாகவே எடுத்துருக்காங்க. இந்த 70 ரன்னும் நல்ல ஒரு ட்ராமாவாக இருக்கும். ஓகே அப்புறம் போயிடுச்சு. ஸோ கேட்ச் மாதிரியே இருந்தது. ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. மணிகுலு உள்ளே வந்திருக்காரு. பவுண்டரியோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட் 4 ரன்னு. போன மேட்சோட ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது 70 அப்படிங்கிறது சின்ன நம்பராக இருந்தது. பட் அந்த 2 விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த 70 ரன்னுமே நல்லா போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள்ஸ் இவ்வளோ செட்டில் ஆகிட்டாங்க. சேலஞ்சிங்காக இருக்கும் கட்டாயமாக. லெக் சைடு தான் வந்து டார்கெட் இருக்குது. ஆன் சைடு தான் விளையாட பார்க்குறாங்க. நல்ல ஒரு த்ரோ, அருமையான ஒரு த்ரோ சூர்யா கிட்டேருந்து. சிங்கிள். ஆஹா சூப்பர் ஷாட். ஆனால் பின்னாடி இது பார்க்கும்போது ஸ்டெம்ஸில் வந்து விழுற மாதிரியே இருந்தது. நல்ல கனெக்ஷன் சன்ஷினா கிட்டேருந்து. ஒரு பெரிய ஹிட். அடுத்த பால் பெரிய ஷாட் பண்ண முயற்சி. ஒரே ஒரு ரன் மட்டும்தான்.
வெல் போல் சூப்பரான ஒரு டெலிவரி. ஸோ லேட் ரியாக்ஷன் ஒரு குயிக் சிங்கிள். Straight to the fielder. Oh, it's a huge appeal. It's a big appeal. Sound இருந்தது. அது என்ன சவுண்ட் அப்படின்றதுதான் தெரியல. ஆரம்பிச்சாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. கண்டிஷன் பார்க்கலாம், நாட் அவுட் சிக்னல் கொடுக்குறாங்க. 2 ஓவருக்கு 18. மறுபடியும் ரங்கா ஆக்ஷனுக்குள்ள. ரங்கா டு சஞ்சினா எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 18 ரன் நல்லா போடுறாங்க, ஸ்ட்ரைட் போடுறாங்க. போன மேட்ச்லாம் வந்து இந்த மாதிரி பவுலர் இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேறு மாதிரி ட்விஸ்டடான மேட்சோட இந்த மேட்ச்சில் பவுலிங் நல்லா இருக்கு. பெஸ்ஸு பிக்னஸ்ன்னு தான் சொல்லணும். நமக்கு எப்படி வார்த்தை நல்ல கனெக்ஷன். இந்த கேட்சுக்கான வாய்ப்பே இல்லை. வெளியில் இருக்கவங்க வேணால் பிடிக்கலாம். ஆஹா, நல்ல ஒரு ட்ரை. வெளியில் இருக்காரு, ஆனால் பாலை விட்டார். 6 ரன்ஸ் மணிக்குள்ளோட பேட்டில் இருந்து. இன்னொரு 6. நல்ல ஒரு பால். போன பால் மாதிரி தான் இருந்தது இந்த பாலுமே, ஆனால் லென்த்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு டாட் பால் கொடுக்குறாரு ரங்கா. டாட் பால் டு எண்ட் ஓவர். நல்ல ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஏன்னா 70 ரன் அப்படின்னும் போது கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இன்னும் 41 ரன். ஃபீல்டு இல்லை, ரன்னுக்கான வாய்ப்பே இல்லை. அருமையான ஒரு ஃபீல்டு, சூப்பராக இருந்தது. இன்னும் 40 ஆனா 23க்கு நல்ல ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ போன மேட்ச் வந்து ஹை ஸ்கோரு, இந்த மேட்ச் வந்து 70 லோ ஸ்கோரு. அதுக்கு நல்லா போலிங் போகிறாரு. ஏர்லி விக்கெட்ஸ் டீமுக்கு ப்ரெஷர் கொடுக்கு. அடுத்த பால் விஜய் டு மணிக்குழு. நைஸ் பால், நைஸ் பால். டாட் பால். ஒவ்வொரு பாலுமே இங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. விஜய் கிட்டேருந்து ஒரு குவாலிட்டியான பவுலிங் பார்க்குறோம். பால் ஒரு வைட் இருந்தது. ஒரு நல்ல பேட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். நல்ல கட்டாயமாக பேட்டரோட மைண்டையும் போலரோட மைண்டையும் ஈகோ கிளாஸ் ஆகிருக்கும். எஸ், இது பேட்டரோட ரிவெஞ்ச் ஹிட்டு, ஸ்ட்ராங் ஹிட்டு. இவ்வளோ ஹார்டாக வந்து மணிக்குள்ளே ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 டாட் பால் வந்து ஒரு ஹர்ட் கொடுத்துருக்கோம். கீப்பர் அப் டு போயிருக்காங்க. சின்ன சேட் இருந்தது. டாஸ், ரன்னுக்கான வாய்ப்பு. ஃபுல் டாஸ் அப்படின்னாலுமே ஒரு ரன் தான். சூப்பரான ஒரு டெலிவரி. டாட் பால் டு எண்ட் ஓவர். ஓவர் நம்பர் 5. இன்னும் 32 ஆடணும். 18க்கு 36 ரன் போட்ட. இந்த ஃபீலிங்கு கட்டாயமாக டீம் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ சோபனோட அடுத்த பந்து 17-28. நல்ல ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. பவுலிங் வந்து எஃபோர்ட் போடுறாங்க. வெளிலேருந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. அடுத்த பால் ஒரு வைட் இருந்தது. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். எங்கேயோ போய் விழுந்திருக்கு. வேலிக்கு வெளியில் போயிருக்கு. அவுட் ஆஃப் பெஞ்ச். கீப்பர் வெளியில் வந்துட்டாரு. இட்ஸ் லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஒன் மோர் பிகி. ஸோ பேட்டர்ஸோட கேம் ஆன் தான் சொல்லணும். இந்த 2 ஹிட்டு. ஸோ டீமோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குற ஸ்டெம்ஸுக்கு போட்டாவே எடுத்துடுறாங்க. ஸ்டெம்ஸை பணையம் வச்சு தான் வந்து பேட்டிங்காக ஆடுறாரு. ஒன்று மணிக்குள்ளு ஒன்று. பத்துக்கு 11. ஷாட். அப்பா, எக்கச்சக்க எனர்ஜியை போட்டாங்க அந்த பால்ல. எங்கேயோ போய் விழுந்துருக்குது. இந்த கவு கார்னர் செதறி இருக்கு. ஜஸ்ட் 1 ஷாட் அவே. நல்லா ஆரம்பிச்சது முதல் 4 ஓவர்.
அண்ட் ஃபைனல் ஹிட்ஸ் இஸ் அ பிகி, இது வின்னிங் ஹிட்ஸ். எங்கேயோ தூக்கி அடித்து மேட்சை முடித்து வெளில போகிறாங்க டீம் கேசிசி. வெல் பிளே சஞ்சினா அண்ட் மணிகுலு. ஆல் பாய்ஸ் நான் முதல் 4 ஓவர் கேமை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. பட் 5வது ஓவர்லேருந்து பேரர்ஸ் வந்து கேமை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ குவார்டர் ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க கேசிசி. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ். ஹார்ட் லக் டு த டீம் எம்சிசி.